ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். நேற்று வந்து பையன் சரியாக சாப்பிட்லன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் பூச்சி மருந்து கொடுக்க சொல்லியிருந்தீங்க. அப்புறம் கை மருந்து கொடுக்க சொன்னீங்க. அப்புறம் பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க, ஃப்ரீயாக விடுங்கன்னெலாம் சொல்லியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அப்புறம் வந்து ஜெயிலுக்கு போன அலெக்ஸை வந்து காட்ட சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கள வந்து நான் அடுத்த வீடியோவில் இல்லைன்னா இந்த வாரத்தில் ஒரு நாள் நான் வந்து காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதே போல் விடுபட்ட நிறைய கேரக்டர்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அவங்களையும் நான் கூடிய சீக்கிரம் காட்டுறேன். மீனாட்சி அம்மா ஃபேமிலியை கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த சரஸ்வதி பாட்டி கோவச்சிட்டு போனாங்களே, அவங்க என்னானாங்கன்னு கேட்குறாங்க. அப்படி எல்லாரோடதும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எபிசோடில் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். புகழ், என்னாச்சு? இவனை கொண்டு இங்க போட்டு வச்சிருக்கீங்க. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணணுமா? இல்ல அங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆயாச்சு. இன்னைக்கு சாயந்தரம் டிஸ்சார்ஜ் தான். அப்புறமா வீட்டுக்கு கூட்டு போலாம். வேற ஒண்ணும் இல்லல்ல. பயமா இருக்கு, கண் முழிக்காம கிடக்கான். ஒரு நாள் தானே ஆகுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிடாம கிடக்கான்னு செத்துட்டு போயிட்டான்னு நினைச்சிய. லூசு ட்ரிப்ஸி அறிக்கிட்டு இருக்கலாம், அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் பயப்பட வேண்டாம், அவங்களுக்கு சரியாகி விட்டது. இது யாரு? செந்தமிழ் புலவி. தொப்பி பையா, அவன் கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவான். ட்ரிப்ஸ் எடுத்து விட்டுட்டு கிளம்பிருங்க. ஊசியை நாளே எடுக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. நர்ஸ் வந்து எடுத்து விடுவாங்க. சரி, ஃபீஸை கட்டிட்டு கிளம்புங்க, ஓடிடாதீங்க. நான் முந்தி மாதிரிலாம் இல்லை, ரொம்ப மாறிட்டேன். அதை எப்படி நான் நம்புறது? நீர் நம்புறதுக்கு நான் என்ன டான்ஸ் ஆடி காட்ட முடியும்? காது பெருசா இருந்தா அவங்க நிறைய பொய் சொல்லுவாங்களாம். உங்க எல்லாத்துக்கும் என் காது மேலதான் கண்ணு. நான் என்ன செய்ய என் காது பெருசா இருக்கிறதுக்கு? சரி வழிவிடு, நாங்க கிளம்புறோம். டேக் கேர். இதுவ ரெண்டும் ஜோடியா தான் ஆஸ்பத்திரியில சுத்திட்டு அலையும் போல தெரியுதே. இதுவும் இங்க வேலை பார்க்கறதுல லவ் பண்ணதுல. புகழ் என்ன விட்டுட்டு போவாதீங்க, நில்லுங்க. ஆமா ஆமா, பார்த்து கூட்டுப்பாங்க. பாப்பா பயப்படுது. இவன் கண் விழிச்சது இவனை நல்ல பயம் காட்டி விடணும். என்கிட்ட காசு கொடுன்னு எத்தனை வாட்டி வாங்கினா. முழிக்கட்டும். நான் எங்க இருக்கேன்? சினிமா தியேட்டர்ல. ஜானகி, எனக்கு என்னாச்சு? பத்தியா, என் பேரை மட்டும் தப்பா சொல்றத நீ மறக்கவே மாட்டுக்க. பத்தியா, என் பேரு ஜானகியா. சொல்லு. ஜான்சி, எனக்கு என்னாச்சு? உங்க பின்னாடியே வந்தது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. மாவனை இருவன் இப்ப எப்படி பயங்கட்டுதான் பாரு. அது ஒண்ணுமில்ல சூர்யா, நீங்க என் பின்னாடியே வந்தீங்க. ஒரு கார் உங்களை அடிச்சு போட்டதுல உங்க 2 காலும் போச்சு. என்னது, என் 2 காலும் போச்சா? ஆமா, இனிமே உங்களால நடக்க முடியாது. என் பிறத்தால ஓடி வர முடியாது. இனி நீங்க இப்படி படுத்துதான் கிடக்கணும். உங்களை நினைச்சாலும் எனக்கு சங்கடமா இருக்கு. ஐயோ கடவுளே, மிலிட்டரி மேனுக்கு வந்து சோதனையா? மிலிட்டரியில் போயிருந்தா கூட உங்களுக்கு பதக்கமும் மெடலாவது கொடுத்துருப்பாங்க. ஏன் பின்னாடி வந்து காலை விட்டுட்டீல? இப்போ ஒன்றுமே கிடைக்காதே, நான் என்ன செய்வேன்? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கால் இருந்தாலே பொண்டட்டிக்கார மதிக்க மாட்டாளுவ. கால் இல்லைன்னா என்ன யாரு மதிப்பா? எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? என்ன செய்ய, இப்படியே கிடக்க வேண்டிதான். உங்களை நினைச்சா எனக்கு சங்கடமா இருக்கு. ஐயோ கடவுளே, நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு எதுக்கு கால் போச்சு? கடவுளே, கொஞ்ச நேரம் அழுதுட்டு கடை. சான்சி நில்லுங்க, கால் இருக்கான்னு பாத்துருவோம். எனக்கு கால் இருக்கு. கால் அசையுது. கள்ளி பொய் சொல்லிருக்கா. வரட்டோவ. என்ன போகும்போது அழுதுட்டு இருந்தா இப்ப பல்லி இழிச்சிட்டு இருக்கான். அதுக்குள்ள மனசு தேத்திட்டீங்க போலயே. பரவாயில்ல, கால் போனா என்ன? ஓஹோ, 2 கை இருக்கே, அது போதும்னே. கால் போனா என்ன? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கதான் நீங்க இருக்கீங்களே. ஆடி சக்க, நல்ல கதையா இருக்க. ஓஹோ, இது என்ன புதுசா ஆரம்பிச்சிருக்க? எனக்கு கால் போக நீ தானே காரணம். நீ தானே கல்யாணம் பண்ணணும். யோ மிலிட்ரி, உனக்கு கால்லாம் இருக்கு பாத்துக்க. விட்டாங்க தாலி கட்டிருப்ப போலயே. காலை பார்த்துட்டேன், அதான் ஏமாத்தினேன். நல்ல ஏமாத்தினப்போ கடைசியில ஏமாந்தது நான் தான். சரி கிளம்புவோமா? சரி. பார்த்து மெல்ல. கால் இருக்குன்னு ரொம்ப ஜம்ப் பண்ணாதீங்க, உடஞ்சிட போகுது. அதுக்கப்புறம் உருண்டை மண்ட டாக்டர் பெட்டை உடஞ்சிட்டாலும் ஃபைன் போட்டுருவாரு. யோ சூர்யா, ஃபீஸ் கட்டணும்னா இப்போ. நீங்க கெட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன்னு. ஆமா கெட்டதாங்க. நாங்க நோட்டா அடிக்க வச்சிருக்கோம்ல கெட்டதுக்கு. ஒழுங்கா ஃபீஸை கட்டிட்டு வாரோம். ஏட்டி, இந்த சூரியா எங்க தான் போனா? 2 நாள் ஆளையே காணோம். சான்ஸ் ஆடி மட்டும் அப்பப்ப வந்து ஒரு மாதிரி திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கா. என்ன விஷயம்? 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். என்ன உளருத?
அதையும் ஓடி போய் பண்ணணும், சொல்லிட்டு பண்ணலாமே. ஆ நம்ம ஊர் என்ன இன்னும் நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. இன்னும் தான் வேற ஜாதி பிள்ளையை கல்யாணம் பண்ண தான் போட்டு பிளக்காங்களே. அதனால 2 பேரும் வேற வேற ஜாதின்னு சொல்லி யாரும் எதுவும் பண்ணிடுவீங்கன்னு சொல்லி பயந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாவோ. நம்மள அப்படி பாக்குற அழுவ கிடையாது இல்லாம நம்ம ஏமா அப்படி செய்ய போறோம்? இப்ப எங்க 2 பேரும்? ஏன் பொய் புழுவுனி? ஐயோ வந்துட்டாங்க. ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வாங்க. மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வச்சு வா வா, குளம் விளங்கும் குளம் அவளே வா வா, கோடி ரூபாய் கொண்டு வந்து வா வா. என்ன சூர்யா, இது என்னது? அடைச்சி நிறுத்து. ஏன் மொட்டை செல்லாம் அவ கதை விட்டுக்கிட்டு இருக்கா. சூர்யாக அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடந்தாரு. உன்கிட்ட சொன்ன நீ அதிர்ச்சி ஆயிடுவேன்னு சொல்லி நாங்கள் சொல்லலை. இப்போ சரியாயாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. போதுமா? அடிபட்டுதா? ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்ல வேண்டாமா? ஆ, நீங்களே வயசான ஆளுவோம், அதிர்ச்சியானது எதையாவது சொல்லி உங்கள் சின்ன இதயம் நின்றுட்டனா என்ன செய்ய? இப்ப சரியாயிட்டா? அடிப்பட்ட தடமும் காணும், ஒன்னத்தையும் காணும். சின்ன அடிதான் பெரியமா, சரியாயிட்டு. ஏட்டி அன்னைக்கு நீ அவனுக்கு அரும்பு தோட்டத்துக்குள்ள தானே தூக்கிட்டு போன, இங்க என்னமோ புது கதை விடுதீங்க. மண்டே பார்த்து விடுவேன். நான் எதுக்கு அவனுக்கு அரும்பு தோட்டத்துக்கு தூக்கிட்டு போக போகிறேன்? இல்லை 2 பேரும் லவ் பண்ணுதீங்களோன்னா நானும் கீத்தாக்கவும் நினச்சிக்கிட்டோம். உங்கள் 2 பேருக்கு இதை விட்ட வேற ஒன்றுமே தெரியாது. அன்றைக்கி என்ன சொன்னேன், லிப்ஸ்டிக் என்ன சேடுன்னு கேட்க. அவன் மண்டையில் அடிபட்டு ரத்தம் கொட்டுது, அது லிப்ஸ்டிக் காட்டி உனக்கு. அப்போ அது லிப்ஸ்டிக் இல்லையா? சரியா போச்சு. நான் லிப்ஸ்டிக்னு நினச்சி அந்த கலர் கிடைக்குமான்னு ஆன்லைனில் பூரா தேடிட்டு இருந்தேனே. உன் மாரைக்கு லிப்ஸ்டிக் கொண்டு தான் கேட்பா. போதும் போதும், உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வைங்க. சூர்யா, நீ போய் ஓய்வு எடுப்பா. சரி பெரியமா, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கிடுங்க. இப்போ இவர் எதுக்கு கோவமா எந்திரிச்சு நிற்காரு? நான் அமைதியா இருக்கேங்கிறதுனால உங்க இஷ்டத்துக்கு ஆடாதீங்க. இந்த வீட்டுக்கு மூத்தவன், குடும்ப தலைவன். பழையபடி ஸ்கேல் எடுத்தா நீங்களாம் தாங்க மாட்டீங்க. அடிப்பட்டதை சொல்லாம 2 நாள் மறைச்சு வைக்கிறது இது என்ன பழக்கம்? ஒழுங்கா இருந்துக்கிடுங்க சொல்லிட்டேன். தாத்தா மாமாவுக்கு கோபம் வந்துட்டு. ஐயோ தாத்த மாமா, இனிமேல் எதுவும் நாங்கள் மறைக்க மாட்டோம், மன்னிச்சிருங்க. ஒரு தடவை தான் மன்னிப்பு. இனிமேல் இதே மாதிரி வீட்டுக்கு தெரியாம ஏதாவது நடந்ததுன்னா நான் யாருங்கிறத காட்ட வேண்டியது வரும். இவர் வேற தேவையில்லாம காமெடி பண்ணிட்டு அடக்காருப்பா. சரி நீங்க 2 ரூமுக்கு போங்க. நாங்கள் 2 பேர்கிட்ட ரூமுக்கு போனோம், பல்ல பேத்துட்டு வந்துக்க. சரி அம்மா, அவன் ரூமுக்கு போட்டு நீ வழக்கம் போல இங்க ஹால்லே கடை. பெரியம்மா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். சரிப்பா. சாரி பெரியப்பா, இனிமே உங்ககிட்ட சொல்லாம எதுவும் நடக்காது. இவரு தான் அந்த வீட்டில் இருக்குங்கிறத காமிக்கணும்ல. பொம்மை கணக்கா உட்காந்துக்கிட்டே இருந்தாரு. என்ன செய்யன்னு தெரில, நம்ம சீனில் அவ்வளவா வரமாட்டோம் அப்படின்னு நினச்சி கடந்து குதிக்க இருப்பாரு. எப்பாமா இவன் ஏன் எரிச்சல்ல இருக்கா? ஒருவேளை நேத்து அடிபடாம இருந்திருந்து லவ் சீனா இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்பா போல. ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்க, போய் குளிப்பா. குளிச்சுட்டு நல்ல துணியை மாத்து. சரி மொட்டை செல்லம். மொட்டை செல்லத்துக்கு என்ன இருந்தாலும் சான்ஸ்ராணி மேல ஒரு தனி பாசம் தான். என்ன மொட்டை செல்லம்? மொட்டை கிட்டனா பல்ல பேத்துக்கிடுவா, வாடு. அவ கூப்பிட்டா அந்த கிழவிக்கு ஆனந்தமா இருக்கும், நம்ம கூப்பிட்டா பல்ல பேத்துக்கிடுமா. சரியான ஆளு. இந்த தாத்தா கையில ஸ்கேல கொடுத்து இந்த கிழவி மண்டையில நச்சு 4 அடி வைக்க சொல்லணும். ஏங்க என்ன திடீர்னு கோபம் ஆயிட்டீங்க? நம்மள ஒரு ஆளா மதிக்கிறதே இல்ல. இஷ்டத்துக்கு என்னென்னமோ நடக்கு. சத்தம் முட்டு வச்சதான் சரிப்பட்டு வரும். இந்த கிழவன் பழையபடி ஸ்கேலைகளை தூக்கிட்டுனா நம்மள அடி வெளுத்து விடுவோம். ஸ்கேலை தூக்காம பாத்துக்கிடணும். கணமா கோயில் போயிட்டு வரியாடா? ஆமா சாக்கத்தை. கடமா ஆரஞ்சத்தையும் கோயிலுக்கு தானே போயிருக்காங்க பாப்பாவை தூக்கிட்டு. ஆமா ஏஞ்சல் மேனி, அவங்க 2 பேரும் அங்க கோயிலால உட்காந்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணம்மா, சூப்பர் மார்க்கெட் வாரியா? ரொம்ப நாள் ஆயிட்டு நீ வந்து. ஆரஞ்சத்தா ஒரு வாரம் போட்டு அப்புறமா வரேன். கண்ணா, நீ நார்மலா ஆனதுக்கு அப்புறம் போனா போதும்டா. ஜாக்கத்தை, நான் நார்மல் ஆயிட்டேன். நான் நார்மல் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. அப்ப கடைக்கு வர வேண்டியதானே? ஒரு வாரம் போட்டுமே. உனக்கு எப்ப தோணுதோ நீ அப்ப வந்தா போதும் கண்ணம்மா. சரி ஏஞ்சல் மைனி. மம்மி. ராஸ்கல், எங்க வந்த? வெளியே போ. கண்ணம்மாவை ஏமாத்திட்டு இங்க எதுக்கு வந்த? வெளியே போ. மம்மி, நான் எங்க மம்மி ஏமாத்தினேன்? நான் நார்மலா தானே மம்மி இருந்தேன். நீங்க தானே கல்யாணம் அது இதுன்னு பேசுனீங்க. நாங்க பேசும்போது 1 வருஷம் வாயிலான குளக்கட்டையை வச்சுக்கிட்டு இருந்த. இப்ப எதுக்கு வந்திருக்க? போ வெளியே. மம்மி, நீங்க எனக்கு செலவுக்கு காசே கொடுக்கறதில்ல. என்னோட அக்கௌண்ட்லாம் நீங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. நீ எங்க எல்லாத்துக்கும் பண்ண துரோகத்துக்கு நாங்க அப்படிதான் பண்ணுவோம். சாப்பிடுறதுக்கு வாழ்றதுக்குலாம் நான் என்ன செய்யறது? போ போய் பிச்சை எடு. ஜாக்கத்தை, இது ரொம்ப தப்பு. என்ன இருந்தாலும் அவங்க உங்க பையன், அப்படி செய்யாதீங்க. நீ சும்மா இருக்கண்ணா. நீ வேணா அதெல்லாம் மறந்து மன்னிச்சுக்கலாம், ஆனா எங்களால ஏத்துக்கவே முடியாது. அப்படிதானே ஏஞ்சல்? எஸ் மம்மி, இவனை மன்னிக்கவே கூடாது. ஏஞ்சல், நீ மட்டும் உனக்கு பிடிச்ச மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் பண்ணக்கூடாதா? அதுக்காக இன்னொரு பொண்ணை நீ ஏமாத்துவியா?
கண்ணம்மா நான் என்னைக்காவது உங்ககிட்ட பழகி இருக்கனா? என்னைக்காவது நான் உன்ட்ட ஐலவி சொல்லியிருக்கனா? என்னைக்காவது நம்ம சுத்தி இருக்கோமா? இல்ல 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 ஜாக்கத்தை, நான் சொல்றது கேளுங்க. பழைய கண்ணம்மாவா இருந்தா இவரை பார்த்த உடனே அழுதுட்டு சீரியல்ல வர நடிகை மாதிரி ஓடி போய் மெத்தையில விழுந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் அதை செய்யல. அதுக்கு காரணம் நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். இதுக்கு பேரு காதலே இல்ல, இது எல்லாமே ஒரு அட்ராக்ஷன் தான். அதுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். அதனால எனக்காக நீங்க உங்க பையனை தண்டிக்கணும்னு அவசியம் இல்ல. அவரை மன்னிச்சு ஏத்துக்கிடுங்க. அவர் லவ் பண்ண பொண்ணையை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. சும்மா இருக்கண்ணா, கிளவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அப்படிலாம் மன்னிக்க முடியாது. உடனே மன்னிக்கிற அளவுக்குலாம் நாங்க பெரிய மனுஷங்க கிடையாதுமா. உடனே மன்னிக்கட்டாலும் அட்லீஸ்ட் அவருக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடு செலவுக்கு பைசா அதாவது நீங்க கொடுக்கலாம்ல. அவருடைய கார்டெல்லாம் இதுக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க, எடுத்து விட்டுருங்க. முடியவே முடியாது கண்ணம்மா கண்ணா, நீ சும்மா இரு. அத்தை கண்ணம்மாவே இவ்வளவு தெளிவா பேசுறா. என்ன இருந்தாலும் ஜானுங்க மாவன், அவனுக்கு நீங்க காசு எதுவும் கொடுக்காம விட்டீங்கன்னா அவன் ஏதாவது தவறான வழியில போயிடக்கூடாது. சும்மா இருங்க மாப்பிள்ள கண்ணா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. மம்மி ஒழுங்கா என்னோட எல்லா கார்டையும் ஆக்டிவேட் பண்ணி விடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஜாக்கத்தை, நிஜமாவே நான் அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்துட்டேன். ஜானுக்கு கிடைக்க வேண்டியதை நீங்க கொடுத்துருங்க. அவருக்கு தேவையான சாப்பாடு செலவுக்கு பைசா கொடுத்துருங்க. வேண்டாம், என்னால யாரும் பாதிக்கப்பட வேண்டாம். புது கடை மேனேஜர்கிட்ட கொடுத்து விடுறேன், வாங்கிக்கோ. இங்கெல்லாம் நீ இருக்க வேண்டாம், கோவா கிளம்பு. நீங்க சொன்னாலும் நான் அந்த ஊர்ல இருக்க மாட்டேன், என்னாலலாம் அங்க இருக்க முடியாது. நான் கோவாக்கே கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் கண்ணம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஆ, கிளம்புங்க இருந்து. உன்னை பார்க்க பார்க்க கண்ணம்மாவுக்கு டென்ஷன் ஆயிரும். அவ இப்பதான் கொஞ்சம் மாறி வந்துகிட்டு இருக்கா. தயவு செஞ்சு அவளோட நிம்மதியை கிடைக்காத. ஐயோ அப்படிலாம் இல்ல ஏஞ்சல் மைனி. கிளம்பு கிளம்பு, இனிமே இங்க வர வேலை வச்சுக்கிடாத. அப்பா இல்ல, அதனால எங்க மம்மி ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்ணம்மா கண்ணா, நீ வேணா இதை மறக்கலாம் மன்னிக்கலாம். ஆனா என் மனசுக்குள்ள கொதிச்சுக்கிட்டு இருக்கு. உள்ள கொஞ்சம் அரிசியை போடுங்க, கொதிக்கட்டும் மம்மி. நீ இன்னும் போகலையா? பாத்தீங்களா ஜாக்கத்தை, எனக்கு இப்பெல்லாம் சிரிப்பு தான் வருது, அழகியே வரல. தயவு செஞ்சு இது எல்லாத்தையுமே விட்டுறலாம், சாதாரணமாவே இருந்துடலாம். கண்ணம்மா, நீ இவ்வளவுக்கு மாறுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவனை நாங்க மன்னிச்சு ஏத்துக்கணும்னா உனக்கு ஒரு கல்யாணம் முடியணும். நீ ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ள போய் உன்னோட லைஃப் நார்மலானதுக்கு அப்புறம் தான் நாங்க அவனை மன்னிச்சு ஏத்துக்க முடியும். அது வரைக்கும் நாங்க இப்படித்தான் இருப்போம். ம், சரி, கண்டிப்பா அதுவும் நடக்கும். டீ குடிங்க, எல்லாரும் டீ குடிங்க. உமா டீ. நான் தான் உன் கடையிலேயே குடியிருக்கேன்னு உன் ஆட்டத்தை பார்க்கதா. கிழவனுக்கு ரொம்ப தான் கழுப்பு. ஆ, இது 10வது டீ கிழவனுக்கு. வீட்டுல நேரமே போக மாட்டுக்கு, அதான் இங்க வந்து உட்காருதேன். ஒரு நாளைக்கு 10 இல்ல 20 டீ கூட குடிக்கலாம். ஆடு ஆடு, உன் கொட்டத்தை அடக்கிறதுக்கு இப்ப முனியம்மா வருவா. என்ன கடையில ஈ அடிக்க கூட ஆள் இல்ல போல, கடை வெறும் காத்து வாங்குது. ரொம்ப ஆணவத்துல ஆடாத, உன் ஆணவத்தை அடக்கிறதுக்கு இன்னைக்கு ஒருத்தி வாரா என் கடைக்கு வேலைக்கு. ஆளே இல்லாத கடையில டீ யாத்திரையாக்கும். ஆள்களை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதையும் பாப்போம். ஜிங்கின மணி சிரிச்ச போட்டா நெஞ்சில ஆணி, ஓ மூஞ்சில ஆணி. உமா எதுல நானும் ஆடலாம், ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாது. ஆடு ஆடு நல்ல ஆடு. நீ கொடுத்த 100 ரூபாய்க்கு இவ்வளவுதான் ஆட்டம். முனியம்மா வா. முனியம்மாவா? இவ யாரு? மிந்தி சொல்லுவாரே முன்னாள் காதலி, அவளா? காட்டுமுத்து, இதான் உன் கடையா? ரொம்ப சின்னதா இருக்கு. பின்னாடி கபர் அவதான் என் பொண்டாட்டி. இது பஸ் கண்ணாடி மாதிரி ஒரு மூஞ்சி, தலைவாணி மாதிரி ஒரு உடம்பு, அவளா? பஸ் கண்ணாடி மூஞ்சி அவதான் அவதான். நீ பாக்கிறதுக்கு நடிகர் பிரேம்ஜி மாதிரி இருக்க. ஏ லூசு, பொம்பளை நடிகை பேர் சொல்லு, ஆம்பளை நடிகை சொல்லுத. நீ பாக்கிறதுக்கு பரவ முனியமா பாட்டி மாதிரி இருக்க. கூட்டுக்கு அவலப்படுத்திக்கிட்டு இருக்கியோ? உன் புத்திக்கு தான் நீ இப்படி ஒத்தையில நிக்க. பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட தெரியாத ஒரு கிறுக்கு. முனிமா நில்லு நில்லு. இட்டி முனிமா சாரி. சொல்லு, ஏதாவது ஒரு நல்ல நடிகை சொல்லு. என்னைய பக்கம் எந்த நடிகை மாதிரி இருக்கு சொல்லு. நீ நடிகை ஆசின் மாதிரி இருக்கப்போ. இந்த மூஞ்சி அசினா குசினு. ஏ என்ன, என்னைய பார்த்து சிரிச்சனா வெண்ணிய பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவேன். ஊத்துவ எங்க கை அது வரைக்கும் புளியங்காவா பறிக்கும். 2 குடுமியா ஆஞ்சிட்டு விட்டுருவேன். சண்டை ஆரம்பிச்சுட்டு நீ ஒருத்தர் மாத்தி மாத்தி தாக்கிட்டு எப்படியாவது உமா கடையை காலி பண்ண வச்சிடணும். ஆமா முனிமா, நீ போய் டீ போடு, கண்டிப்பா ஆள்கள் வரும். அந்த கடை ஆளுகளே கூப்பிட்டுருவோம். யோ பெருசு, எஸ். அங்க ஒரு காப்பி எவ்வளவு? சாதா காப்பி 10 ரூபா. உமா டான்ஸ் ஆடி பார்த்தோன்னா 100 ரூபா. அதை விட சூப்பரா நான் டான்ஸ் ஆடி உனக்கு காப்பி தரேன், வா. 50 ரூபா தான். சரி வாரே. யோ கிழவா, என் கடையில தான் நீ காபி குடிக்கணும், போக கூடாது.
நீ உள்ளூர் ஆட்டக்காரி, உன்னைய பார்த்து எனக்கு போர் அடிச்சிட்டு வெளியூர் ஆட்டக்காரியை பார்க்க போறேன். நெல்லு கலவா. கூப்பிட்டோன்னு இந்த கிழமை வந்துட்டான். கிழமை உன் பேர் என்ன? பச்சையப்பன். பச்சையப்பன்கிற பேரை பச்சோந்தின் மாத்திக்கோ. உனக்காக எப்படினாலும் மாத்திக்கிடுவேன். ஒரு டிக்கெட்டை தூக்கியாச்சு. காட்டுமுத்து நம்மளுடைய முதல் வெற்றி. எனக்கு தெரியும் முனியம்மா, உன்னால முடியும். இன்னைக்கு முதல் நாள் சம்பளம் 1000 ரூபாய் எடுத்து வச்சிரு. 6 நாளைக்கு மொத்தமா 600 வந்தேன்னு சொன்ன தினமும் காக்க. மொத்தமா சொல்லும்போது கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் தினமும் வாங்கிக்கிறேன். ஐயோ உஷாராயிட்டால. வாங்க வாங்க காப்பி குடிக்க வாங்க. ஏன் ஆளுவலெல்லாம் இவ இழுக்க ஆரம்பிச்சுட்டா. இதை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும்.